2024. ஸோ நம்பர் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 2024 எல்லாருமே எப்படா போகும்னு நினைக்கிறோம். ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சனியோட ஆதிக்கமான 8. ஸோ இந்த 2024 வந்து எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட் எப்படி கொடுத்துருக்குன்னா, பிரச்சனை, கஷ்டம், தொந்தரவுகள் இது எல்லாமே இந்த வருஷம் முடியறதுக்குள்ளார நம்மளுக்கு படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாயோட எண்ண ஆரம்பிக்குது. கிரக தோஷம் இருக்கிறவங்க முருகரை வழிபட்டால் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஜாதக ரீதியா செவ்வாய் யாருக்கெல்லாம் வீக்கா இருக்கோ அவங்க வந்து 2025 முழுக்க வந்து கிரக ரீதியா செவ்வாயை வழிபடுறதும் பொதுவான ஒரு பலனா சொல்லும் போது 2025 மார்ச்ங்கிறது வீர தீரம் அப்படின்னு குறிக்குது. எல்லாத்துக்குமே தெரியும் வீர தீரனாலே ஆஞ்சநேயர் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ 2025 எல்லாரும் சங்கட மோக்ஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடும் போது அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு மேன்மை அப்லிஃப்ட்மெண்ட் சூப்பரா கிடைக்குங்க. அது பர்டிகுலரா பிசினஸ் பீப்புள் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2025 ரொம்ப பிளசண்டா ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. அப்ப 2025 பொதுவா ஆஞ்சநேயரோட வழிபாடு, நம்ம மூல நட்சத்திரத்துல வரக்கூடிய அந்த நாளை நீங்க வழிபடலாம். செவ்வாய் கிழமையை வழிபடலாம். நீங்க சனிக்கிழமை வரும்போது ஆஞ்சநேயரை வழிபடும் போது உங்களுக்கு நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ 2025 எல்லாரும் மேக்சிமம் நீங்க வந்து ரெட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆஞ்சநேயரை வழிபடும் போது இன்னும் பிரமாதமா இருக்குங்க. தேங்க்யூ.